உள்ளே எட்டி பார்த்தார் ராகவன். சமையலில் மும்மரமாக இருந்தால் ஜானகி. அவர் கோபம் இன்னும் குறையவில்லை. இளைய தலைமுறை இப்போதெல்லாம் பெரியவங்களை மதிப்பதில்லை. கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்து விரல் நுனியில் எல்லா தகவல்களை வைத்திருந்தாலும் பெரியவர்களின் அனுபவத்திற்கு ஈடாகுமா? மகனுக்கும் அப்பாவுக்குமான சின்ன பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருந்தது. கையில் காஃபியுடன் வந்தாள் ஜானகி. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுறீங்க? ஆமாம், எனக்கு எதுவும் தெரியாது. இந்த குடும்பத்தை கட்டி காத்தவன் நான். அதை முதலில் உன் பிள்ளையை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள சொல்லு, புரியுதா? குரல் தழைத்து சொன்னவள், சின்ன விஷயங்க, எதுக்கு கோபம்? புள்ள வளர்ந்து பெரியவனாகிட்டான், அவன் பொறுப்பில் செய்கிறான். முன்ன பின்ன இருந்ததால் பொறுத்து போக வேண்டியது தான். எதுக்கு? இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியது யார் தெரியுமா? நான் தான். எல்லாம் என் சுய சம்பாத்தியம். பணத்தை அருமை தெரிஞ்சு ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆள் வச்சு பார்த்து பார்த்து கட்டினேன். யாராவது குறை சொல்ல முடியுமா? இப்போ என்னடானா, உங்கள் வேலையை பாருங்க, நான் தான் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன், அப்புறம் என்னன்னு விட்டேத்தியாக பேசுகிறான். ஏதாவது சொன்னால் இதோடு நான் கலந்துக்கிறேன், நீங்களே பாருங்கன்னு கோபப்படுறான். கீழே பெரிய ஹால், 3 பெட்ரூம் என்று ரிட்டையர் ஆவதற்கு முன்பே அந்த வீட்டை கட்டியிருந்தார் ராகவன். இப்போது மொட்டை மாடியில் பாத்ரூம் அட்டாச் ரூம் போட்டு வாடகை விட்டால் வருமானம் வரும் என்ற ஆசையில் மாடியில் ரூம் போடலாம் என்று சொன்னதும், அப்பா என் ஃப்ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கான், அவன் மூலம் கட்டலாம் என்று யோசனை சொன்னான் பிரதீப். கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் வேலை சுலபமாக இருக்கும். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? எவ்வளோ எஸ்டிமேட்டுன்னு சொல்லுங்கள், அதற்கும் அழகாக நீங்கள் சொன்ன நேரத்தில் கட்டித்தர சொல்கிறேன். அதானே, அவன் தானே சொல்கிறானே, பொறுப்பு அவன்கிட்ட கொடுங்க. நீங்கள் எதுக்கு அலையிறீங்க? உங்களுக்கும் வயசாயிடுச்சுன்னு ஜானகி சொல்ல, அறகுறை மனதோடு பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்தார். ஒரே சிரிப்பும் பேச்சுமாக வேலை நடந்தது. மகன் ஈடுபட்டு இருப்பதாலும் மகனின் நண்பன் என்பதாலும் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வேலை நடக்கும்போது மெல்ல மாடி ஏறி போய் பார்த்தார். சிமெண்ட் கலவை அங்கும் இங்கும் சிதறி கிடக்க அலட்சியமாக வேலை நடப்பது போல் தோன்றியது. ஏப்பா இவ்வளவு கலவை வீணாக்கலாமா? மணல் சிமெண்ட்டு என்ன விலை விற்கிது? வேலையில் கவனம் வேணாப்பா. சித்தால விட்டு சாந்து சட்டியில் அள்ள சொல்லுங்க. சாரத்தில் உட்கார்ந்து பூசும் கொத்தனார் மட்டுமில்லை, சித்தாலும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தனர். சூப்பர்வைசராக நிற்கும் அந்த இளைஞன், அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கீழே போங்க சார், விரட்டாத குறையாக அனுப்பி வைத்தான். அன்று மாலையே பிரச்சனை ஆரம்பித்தது. இவரால் சும்மாவே இருக்க முடியாதா? எதுக்கு மாடி ஏறி போகிறாரு? வேலையெல்லாம் நல்லா தான் நடக்குது, நானும் காசை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். ஒருத்தங்கிட்ட பொறுப்பை கொடுத்தா நடக்கும்னு பேசாமல் இருக்கணும். வேலை செய்கிறவங்ககிட்ட போய் ஜல்லி என்ன விலை, மணல் என்ன விலைன்னு கேட்டுட்டு இப்படி இவர் தலையீடு இருந்தா நான் ஒதுங்கிக்கிறேன், இவரையே பார்த்துக்க சொல்லு, கோபமாக சொன்னான் பிரதீப். இப்படி பிரச்சனைகளோடு கட்டட வேலை நடக்க யாருக்கு சப்போர்ட் செய்வது என்று தெரியாமல் தடுமாறினாள் ஜானகி. அன்று பைப் போர்த்தும் வேலை நடக்க அளவுக்கு அதிகமாகவே கட்டடத்தை இடித்திருந்தனர். வீட்டில் இருந்ததால் மகன் வந்ததும் ஏதாவது பிரச்சனை வரும் என்பதால் வாக்குவாதம் வேண்டாம், எப்படியே போகட்டும், இனி அவனை நம்பி எந்த பொறுப்பு தரக்கூடாது என்று முடிவு செய்து காலார நடந்து வரலாம் என வெளியே கிளம்பினார். என்னப்பா, எதிரில் வருபவனை பார்க்காமல் போற, நல்லா இருக்கியா? குரல் கேட்டு நிமிர்ந்தவர் எதிரில் ஈஸ்வரன் இருப்பதை பார்த்து திகைத்தார். சார் நீங்களா? நீங்கள் எங்கே நடந்து வரீங்க? காரில் வரலையா? உடம்பு ஆரோக்கியத்திற்காக நடக்கிறேன்ப்பா. வாயே, அந்த பூங்கா பக்கம் போய் நடப்போம், உன்னை பார்த்தும் நாளாச்சு, நல்லா இருக்கியா விசாரித்தபடி அவருடன் நடந்தார் ஈஸ்வரன். கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பெரிய நிறுவனம் நடத்தி வந்தார். வேலையில் இருந்தபோது கலெக்டர் ஆஃபீஸ் வரப்போக இருக்கும்போது அவருடன் நல்ல பழக்கம். பெரிய பணக்காரன் என்ற தோரணை இல்லாமல் நட்புடன் பழகுவார். சார், கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்போ கம்பெனி பக்கம் போகிறதில்லையாமே? ஆமாப்பா, வயசாயிடுச்சு, எவ்வளோ நாள் பொறுப்புகளை சுமக்கிறது? மகனை படிப்பு முடித்தான், அவன்கிட்டயே நிறுவன பொறுப்பு கொடுத்துருக்குறேன். சார், சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் அனுபவ அறிவு என்ன, தொழில் திறமை என்ன, அந்த அளவு உங்கள் மகனால் நிர்வாகம் பண்ண முடியுமா? நீங்களும் கூட இருந்து கவனிக்கலாம் இல்லையா? நல்ல லாபகரமான இயங்கும் நிறுவனம்,
உங்கள் மகனால் சரிவை சந்தித்தால் நஷ்டம்தானே? புன்சுரிப்போடு அவரை பார்த்தார். வாழ்க்கைங்கிறது ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் மாதிரி. தீப்பந்தத்தை கையிலேருந்து நாம் ஓடுறோம். ஒரு கட்டத்தில் தீப்பந்தத்தை அடுத்தவங்க கிட்ட தருவோம். நான் ஓய்வு எடுக்க அவங்க ஓடுவாங்க. ஓட்டம் தொடரும். அது மாதிரி தான்ப்பா வாழ்க்கை. நமக்கு வயசாயிடுச்சு. பொறுப்பு இளைய தலைமுறைக்கிட்ட கொடுக்குறோம். அதில் தவறுகளும் சங்கடங்களும் வரலாம். நம்ம அனுபவம் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்தாலும் அவங்களாகவே தவறை திருத்திப்பாங்க. ஒரு முறை அடிபட்டால் அடுத்த முறை அந்த தவறு வராமல் பார்த்துப்பாங்க. அவரையே பார்த்தா ராகவன். ஓடும்போது தடுமாறலாம், கீழே விழலாம், சமாளிக்க தெரியணும். நாம் வெறும் பார்வையாளர்களாகவே தான் இருக்கணும். ஏதாவது சந்தேகம் வந்து கேட்டால் நம் அனுபவத்தை சொல்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு தான் எல்லாம் தெரியும், அதனால் பொறுப்பை நானே சுமப்பேன். உன்னை நம்பி தரமாட்டேன் சொல்கிறது சரி இல்லைப்பா. வீடு அமைதியாக இருந்தது. உள்ளே நுழைந்தார். பிரதீப் வேலை முடிச்சு அப்போவே வந்துட்டான். சாப்பிட கூப்பிட்டா அப்பவும் வரட்டும்னு சொன்னான். ஏன் இவ்வளோ லேட்டு? சாப்பிட வாங்க. டைனிங் டேபிள் உட்காந்தார். இன்னைக்கு பைப்லைன் போட அதிகமாகவே இடித்து போட்டுட்டாங்க. நான் சொல்லிட்டு போயிருக்கணும். போய் பார்த்தீங்களா? எதுவுமே கேட்கல என பிரதீப் சொல்ல, அடுத்த பிரச்சனை ஆரம்பமாக போகிறது. கையில் குழம்பு பாத்திரத்துடன் இருவரையும் பார்த்தாள். பரவாயில்லப்பா, இப்போ தானே பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுற. அப்படி இப்படி தான் இருக்கும். அடுத்த முறை நீ வீடு கட்டும்போது இது போல விஷயங்கள் வராமல் பார்த்துப்ப சொன்னவர். என்ன ஜானகி பார்த்துக்கிட்டே நிற்கிற? பிரதீப் வெறும் சாதத்தையே சாப்பிட்றான். குழம்ப ஊத்து, காயவை, வளர்ற புள்ள நல்லா சாப்பிட்ணும். அவர் குரலில் கோபத்தின் சுவடே இல்லாமல் அன்பும் அக்கறையும் அதிகமாகி இருப்பது ஜானகிக்கு புரிய மனம் சந்தோஷித்தது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.